அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட வாசிப்பு நூல் குழந்தை கவிஞரின் சிரிக்கும் பூக்கள் என்னும் புத்தகம். வள்ளியப்பா அவர்கள் எழுதியது. இந்த குழந்தை கவிஞர் அப்படிங்கிற போது பார்த்தோம்னா, அதற்கு முன்னதாக பாரதியார் அவர்கள் பாப்பா பாட்டு எழுதி வைத்தார். ஏன் அப்படின்னா 1850 வாக்கில் வெளிநாடுகள்லாம் குழந்தைகளுக்காக பாடல்கள்லாம் இயற்றினார்கள். இங்க நம்ம நாட்டுல பார்த்தோம்னா பாரதியார் அந்த நேரத்துல பெண் விடுதலை, சுதந்திர விடுதலை, இதற்கான அவர் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தவர். குழந்தைகளுக்கான பாடலும் பாட வேண்டும் என்று கருதி பாப்பா பாட்டு எழுதினார். நிறைய அறிவுரைகள் கூறினார். ஓடி விளையாடணும், மாலை முழுவதும் விளையாட்டு என்றெல்லாம் கூறினார். பொய் சொல்லல் ஆகாது, புறம் சொல்லல் ஆகாது என்றெல்லாம் கூறினார். அவருடைய வழியை பின்பற்றி அப்படியே கவிமணி அவர்களும் குழந்தைகளுக்கான பாடல்களை பாடினார். சான்றாக மலரும் மாலையும் அந்த மாதிரியான பாடல் நூல்கள் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட பாடல்கள், 7 கதை பாடல்கள் எழுதினார். அப்படியே அவருடைய அடியினை ஒற்றி வள்ளியப்பா அவர்கள் பாடல்கள் குழந்தைகளுக்காக எழுதினார். அது எப்படி என்றால், குழந்தையாகவே மாறி அப்படியே அந்த குழந்தை பாடல்களை அவர் எழுதினார். இப்ப ஏன் அப்படின்னா, அதாவது அந்த காலத்துல குழந்தைங்க ஈன்று பிறந்தறுதல் எந்தலை கடனே அப்படின்னு தாயினுடைய கடமை அதோடு நிறைவு பெற்றது. அப்ப தந்தை தான் பண்புகள், நல்ல பழக்க வழக்கங்கள், ஒழுக்கங்கள் இதெல்லாம் சொல்லித்தர வேண்டிய காலகட்டம் அது. அதற்கு அடுத்த காலகட்டம் பார்க்கும் பொழுது தாயும் தந்தையுமே குழந்தையினுடைய வளர்ப்பில் அவர்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டியதா இருந்தது. ஆனா இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப வேகம் அசுர வேகத்துல வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த நேரத்துல குழந்தையினுடைய வளர்ப்பில் பெற்றோர்கள் மட்டுமன்று, ஆசிரியர்கள், அந்த குழந்தை செல்கின்ற பள்ளியினுடைய சூழல், எழுத்தாளர்கள், முக்கியமாக குழந்தை எழுத்தாளர்கள் ஆகிய அனைவருக்குமே பங்கு இருக்கின்றது. இவர்கள் அனைவருமே இணைக்கின்ற மையப்புள்ளி எது அப்படின்னா புத்தகம்தான். அந்த புத்தகம் என்னென்ன நன்மை எல்லாம் தரும் பாருங்களேன். வள்ளியப்பா அவர்களுடைய பாடல் வடிவிலேயே ஒரு புத்தகமானது முத்து முத்து கதைகள் படித்திட உதவும், உத்தமர்கள் வாழ்க்கை உணர்ந்து நாம் நடந்திட உதவும், உரிய முறையில் உற்ற அறிவு பெற்றிட உதவும். கவிஞர் பாடலாக எழுதியிருப்பார். நான் சுருக்கமாக அதனை கருத்தாக வடிவமைத்திருக்கின்றேன். அதே போல குருவை போல நல்ல தெய்வமாக நின்று உதவும், அருமை நண்பன் போல உதவிடும், மெத்த பெரிய கவிஞரோடு நினைத்த போதெல்லாம் பேசிடலாம். ஒரு புத்தகம் எவ்வளவு நன்மை தருகிறது பாருங்கள். சித்தம் மகிழ சித்திரங்கள் வரைந்திட நமக்கு புத்தகங்கள் உதவும், இரவும் பகலும் ஏற்ற கல்வி பெற்றிட அந்த புத்தகமானது உதவும். அப்போ புத்தகத்தினுடைய நன்மைகள் இவ்வாறு இருக்க, ஏன் அப்படின்னா கவிஞர் அவர்கள் கூறுகின்றார். பாடல் பாருங்களேன். ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் சிறுமியரே நாடுகாக்கும் தலைவராய் நாளை விளங்க போகிறார் என்று அவர் பாடும்போது உடனே ஒரு குழந்தை பதில் சொல்லுது. ஏழை குடிசையில் பிறந்தாலும் எத்தனை துன்பப்பட்டாலும் நாளைய தலைவர் ஆவதற்கு நாளும் முயற்சி செய்திடுவேன். அப்ப அந்த குழந்தையினுடைய நம்பிக்கை பாருங்க. ஏன்னா நம்ம கொடுக்கின்ற அந்த சொல், அந்த செயல், அந்த குழந்தைக்கு அந்த நம்பிக்கையானது பிறக்கின்றது. அந்த காலத்துல அப்பா பார்த்தோம்னால் என்று சொல்லி கொடுத்தார்கள். அதற்கு ஔவையாருடைய பாடலை அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் என்று. ஆனால் அது சிறுவர்களுக்குடைய இலக்கியம் என்றுதான் கருதப்பட்டதே தவிர சிறுவர்களுக்கு உரிய பாடல்கள் என்று கருதப்படவில்லை. ஏன்னா அது ஒரு இலக்கியம். ஆனால் இவர் பாருங்களேன், எவ்வளவு அழகா ஒரு அப்பாவை எவ்வளவு எளிதாக கற்றுக்கொள்ளலாம். அப்பா என்றேனே அத்தை வீடு சென்றேனே, இ என்றேனே இட்டலி 8 தின்றேனே, உரை என்றேனே உடனே காஃபி குடித்தேனே, ஏ என்றேனே ஏப்பம் நன்றாய் விட்டேனே, ஐ என்று சொன்னேனே அங்கே நீட்டி படுத்தேனே, ஓ என்று சொன்னேனே ஆடிப்பாடி குதித்தேனே, அக் என்று சொன்னேனே அக்கா என சிரித்தேனே. இப்ப இது பாடல் குழந்தை அக்கா இ மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை. அது பாருங்க, உறவு வீடு அத்தை வீடுக்கு செல்லுதல், இட்டலி ஒரு குழந்தையானது எப்படி உணவு உண்ண வேண்டும். அதே சமயம் காப்பி என்பது அந்த காலத்துல குழந்தைகளுக்கு கொடுத்தார்கள். ஆரோக்கியமான பானமாக அது கருதப்பட்டது. அதை விட முக்கியமானது பாருங்களேன், ஏப்பம் நன்றாய் விட்டேனே. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம பால், இந்த மாதிரியான தண்ணீர் இதெல்லாம் எது கொடுத்தாலும் அந்த தோள்பட்டையில சாய்த்து அதுக்கு ஏப்பம் வந்த உட்பாடுதான் அந்த குழந்தைய மறுபடியும் நம்ம மடியில படுக்க வைப்போம் அல்லது ஏனையில வளர்த்துவோம். ஆனா இந்த காலத்து குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான ஏப்பம் என்கின்ற செயல், ஏன்னா உணவு பழக்கம் மாறிவிட்டது, உணவு உண்ணும் முறை மாறியது.
ஆனால் அந்த ஒரு பண்பினை எவ்வளவு அழகாக கவிஞர் கூறுகிறார் பாருங்கள். அதே போன்று அக்கக்கா என சிரித்தேனே, அந்த குழந்தையினுடைய கள்ளம் கபடு அறியாத ஒரு சிரிப்பு, அதான் குழந்தை சிரிப்பு. அடுத்த பார்த்தோம்னா குழந்தைங்க என்ன செய்யறாங்க, ஒரு நாள் கவிஞர் வீட்டுக்கு வராங்க. ஏன்னா மற்ற குழந்தைங்க கேட்கறாங்க, ஏன்பா நீ லேட்டா வந்த, ஏப்பா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ப்பா, அதனாலதான்மா நான் லேட்டா வந்தேன். அப்படியா, நீ எந்த கிழமை பிறந்த? அந்த குழந்தை சொல்லுது. இன்னொரு குழந்தை, நான் எந்த அன்னைக்கு பிறந்தேன். உடனே கவிஞர் என்ன செய்கிறார், அந்த கிழமைகளை வைத்து ஒரு அழகான ஒரு கவிதை வடிக்கிறார் பாருங்களேன். ஞாயிற்றுக்கிழமை பிறந்த பிள்ளை நன்றாய் பாடம் படித்திடுமாம், திங்கட்கிழமை பிறந்த பிள்ளை தினமும் உண்மை பேசிடுமாம், செவ்வாய்க்கிழமை பிறந்த பிள்ளை செய்வதை ஒழுங்காய் செய்திடுமாம், புதன்கிழமை பிறந்த பிள்ளை பெற்றோர் சொல்படி நடந்திடுமாம், வியாழக்கிழமை பிறந்த பிள்ளை மிகவும் பொறுமை காட்டிடுமாம், வெள்ளிக்கிழமை பிறந்த பிள்ளை வேண்டும் உதவிகள் செய்திடுமாம், சனிக்கிழமை பிறந்த பிள்ளை சாந்தமாய் இருந்திடுமாம். இப்ப இந்த பாடல் வெறும் கிழமைகள் மட்டும் கவிஞர் கூறவில்லை. அந்த கிழமைகள்ல பிறந்த குழந்தைகள் நன்றாக பாடம் படித்தல், இது குழந்தையினுடைய கடமைகளை எவ்வளவு அழகாக, அந்த ஒழுக்க முறைகளை எவ்வளவு மறைமுகமா சொல்லுகிறார் பாருங்க. அப்ப அந்த அந்த அன்னைக்கு பிறந்த குழந்தை என்ன செய்யும், ஆஹா நான் பெற்றோர் சொல்படி நடப்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை மன ஆறுதல் படும். அதே சமயத்துல பிறருக்குரிய அந்த பண்புகளையும் ஒழுக்கங்களையும் தானும் கை கொண்டு அதன் வழி வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை நினைக்கும். இவ்வளவு அழகாக கவிஞர் படைத்திருக்கின்றார் பாருங்கள். அடுத்ததாக பார்த்தோமானால், ஒரு நாள் என்ன செய்கின்றார் கவிஞர், அவருடைய பேர பிள்ளை என்ன செய்கின்றார், சாப்பிட உட்காருகின்றார். அப்பா கவிஞர் கேட்கின்றார், என்னப்பா ஒருத்தர் ஊட்டிதான் நீ சாப்பிடணுமா, உனக்கு 3 வயதாயிற்று, நீயாக எடுத்து சாப்பிட மாட்டாயா, ஆண்டவன் தந்த கை எதற்கு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த பேர பிள்ளை சொல்லுது, ஆமா ஆண்டவன் தந்த கை எதற்கு அப்படிங்கிற அந்த குழந்தை. உடனே கவிஞர் சொல்லுகிறார், ஆமா அழகாய் எடுத்து உண்பதற்கு, அள்ளி சோறு தின்பதற்கு அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். அந்த குழந்தை என்ன செஞ்சுது, ஓஹோ ஆண்டவன் தந்த கையதற்கு அள்ளிச்சோறு தின்பதற்கு, அப்படியா, சரிங்க தாத்தா இனிமே நானே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த நாள்ல அவங்க வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க, நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த குழந்தை இல்லை இல்லை, ஆண்டவன் தந்த கையதற்கு அள்ளிச்சோறு தின்பதற்கு அப்படின்னு அந்த குழந்தை அன்றையிலிருந்து தானாகவே தின்ன ஆரம்பித்ததாம். அதே சமயம் கவிஞர் என்ன செய்கின்றார், அந்த கைகளினுடைய பயனை வைத்து ஒரு கவிதை எழுதலாமே அப்படின்னு நினைக்கின்றார். இதற்கு நடுவில் மறுபடியும் ஒரு சம்பவம். ஒரு நாள் அவர் வெளியில் கிளம்புகின்றார். அந்த பேரப்பிள்ளை என்ன செய்கின்றால், தாத்தா நானும் உங்களோட வரேன் அப்படிங்கிறான். உடனே தாத்தா என்ன சொல்ற, இல்லப்பா நான் வெகு தூரம் போறேன், உனக்கு கால் வலிக்கும் அப்படிங்கிறாரு. உடனே இல்ல தாத்தா எனக்கு கால் வலிக்காது, நான் நடந்து வரேன் அப்படின்னா. சரின்னு சொல்லி 2 பேருமா கிளம்பி போறாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே அந்த பையன் என்ன செய்யறான், அந்த பேரப்பிள்ளை நின்று விடுகிறான். உடனே தாத்தா கேட்கிறாரு, என்னப்பா அப்படிங்கிறாரு. கால் வலிக்குது தாத்தா அப்படிங்கிறான். உடனே கவி கேட்கிறார், ஆண்டவன் தந்த கால் எதற்கு அப்படிங்கிறாரு. உடனே அந்த பேரப்புல அரவிந்தன் ஜோராய் நடப்பதற்கு என்று சொல்லி குடுகுடு நடக்க ஆரம்பித்து விடுகிறான். அதன் பிறகு கவிஞரும் கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கின்றார். அப்போது அவருடைய சிந்தையில் உதித்த கவிதை தான் இது. அந்த கைகளின் பயனை நம்ம குழந்தைகளுக்கு அழகா சொல்லலாமே என்று அவர் கூறுகின்றார். பாருங்களேன், கைகள் என்னென்ன பயன்கள். அழுக்கு தெளித்து குளிப்பதற்கு, ஆடை ஒழுங்காய் அணிவதற்கு, அழகாய் எழுதி படிப்பதற்கு, அனுதினம் வேலை செய்வதற்கு, அனைவருக்கு உதவி செய்வதற்கு, அவரை நன்றாய் தொழுவதற்கு, அதாவது இறைவனை நன்றாய் தொழுவதற்கு. அதாவது என்ன அப்படின்னாக்கோ, இந்த கைகள் அந்த குளிப்பது எப்படி ஒழுங்காக குளிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அந்த ஒழுக்க முறைகளை எவ்வளவு அழகாக இந்த கவிதையின் மூலமாக மறைமுகமாக குழந்தைகளுக்கு உணர்த்துகிறார் பாருங்கள். இந்த அனுதினம் வேலை செய்வதற்கு ரொம்ப முக்கியமானது இது. ஏன்னா பெண் குழந்தைகள்லாம் என்ன செய்வாங்க, நீ கல்யாணம் ஆகி போனா புருஷன் வீட்டுல வேலை தானே செய்ய போற அப்படின்னு சொல்லி பெண் குழந்தைகளை வேலை செய்வதற்கு சில வீடுகளில் அனுமதிப்பதில்லை. அதே போல ஆண் குழந்தைகளை என்ன செய்யறா, நீ ஆம்பளை பிள்ளை இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, அனுதினமும் வேலை செய்வதற்கு அந்த கைகள். அப்ப எந்த குழந்தையா இருந்தாலும் வேலை செய்ய வேண்டும் என்பதை கவிஞர் அவர்கள் மறைமுகமாக இந்த பாடலின் மூலம் கூறுகின்றார். அடுத்ததா பார்த்தோம்னா, ஒரு அழகான நகைச்சுவை போல ஒரு கவிதை. என்ன அப்படின்னா, 10 பைசா விலையிலே பலூன் ஒன்று வாங்கினேன், பலூன் ஒன்று வாங்கி பைய பைய ஊதினேன், பைய பைய ஊதவே பந்து போல ஆனது, பந்து போல ஆனதில் பலமாய் நானும் ஊதினேன், பலமாய் ஊதவே பானை போல ஆனது, பானை போல ஆனதை காண ஓடி வாருங்கள், விரைவில் வந்தால் பார்க்கலாம், அல்லது வெடிக்கும் சத்தம் கேட்கலாம். இது ஒரு விளையாட்டு போல இந்த பாட்டு. ஒரு பலூன் ஊதலாம், அது என்ன ஆகும், அது சின்ன அளவுல இருக்கும், அதுக்கப்புறம் பெரிய அளவுல இருக்கும். அதன் பிற்பாடு ரொம்ப ஊதனம்னாக்கும் பலூன் வெடிச்சே போய்விடும். இது மட்டுமன்றி செய்தி கவிஞர் கூற வந்தது. அந்த இதுல பாத்தீங்கன்னா 2வது வரி பலூன் ஒன்று வாங்கினேன், அடுத்து 3வது வரி பலூன் ஒன்று வாங்கி, அடுத்து 4வது வரி பைய பைய ஊதினேன், அடுத்து 5வது வரி. அப்போ எந்த தொடர் முடிகின்றதோ அதுலேயே அடுத்த வரியினை அவர் தொடங்குகின்றார்.
மறுபடியும் அடுத்த தொடர் முடிகின்றது. அந்த தொடர்லேயே அடுத்த தொடரை ஆரம்பிக்கும். அதாவது ஒரு இலக்கியத்தை அந்தாதி என்னும் இலக்கியத்தை, அதாவது முடிவினை ஆரம்பமாக கொண்டு வருதல், அந்தம் ஆதி, அந்த இலக்கிய வடிவத்தை குழந்தைகள் மனதுல எவ்வளவு அழகா கொண்டு வராரு பாருங்கள் கவிதை. இந்த கவிதையானது குழந்தைகளுக்கு இனிமையாக இருக்கும். அதே சமயத்துல ஏன் அப்படின்னா, இந்த குழந்தைகள் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்தாதி உடனே அந்த குழந்தைங்க நினைவு வரும். ஆமா, நம்ம சின்ன வயதுல படித்தோமே 10 பைசா வெளியிலே என்ற பாடல், அந்த பாடல் அப்படித்தானே இருந்தது என்பதை நினைவு கூறும் விதமாக மறைமுகமாக ஒரு இலக்கிய வடிவத்தினை கவிஞர் அவர்கள் புகுத்துகிறார். அதே போன்று இது ரொம்ப முக்கியமான பாடல், கவனிக்க வேண்டிய பாடல். பெரியவர்கள் அனைவருமே கூட்டம் கூட்டமாகவே குருவி பறந்து சென்றிடும், குவியல் குவியலாகவே கொட்டி கற்கள் கிடந்திடும், கூறு கூறாய் சந்தையில் கொய்யா பழங்கள் விற்றிடும், குலை குலையாய் திராட்சைகள் கொடியில் அழகாய் தொங்கிடும், வரிசை வரிசையாகவே வாழைத்தோப்பில் நின்றிடும், மந்தை மந்தையாகவே மாடு கூடி மேய்ந்திடும், சாறை சாறையாகவே தரையில் எறும்பு ஊர்ந்திடும். அதாவது இன்றைக்கு அதாவது குருவி அப்படின்னா அது எப்படி கூட்டம் கூட்டமாக, கற்கள் அப்படின்னா குவியல் குவியல், அதாவது தமிழ் மரபு சொற்கள். இப்போ பழங்கள் அப்படின்னு சொன்னா கூறு கூறாக சந்தையில் வைத்திருப்பார்கள். திராட்சை அப்படின்னா அது கொடி, செடின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் பெரியவங்க வீட்டுல என்ன செய்யறாங்க அப்படின்னா, திராட்சை செடியில அப்படிம்பாங்க, கொத்து கொத்தா தொங்குச்சு அப்படிம்பாங்க. கிடையாது, கொலை குலையா. அப்ப வீட்டுல பெரியவங்க பேசுகின்ற அந்த வார்த்தைகளை தான் குழந்தைங்களாம் அப்படியே திராட்சை செடியும்பாங்க, கொத்து கொத்தா தொங்குது அப்படிம்பாங்க. ஆனா கவிஞர் அவர்கள் குழந்தைகளுக்காக இந்த பாடலின் மூலம் தமிழ் மரபு சொற்களை புகுத்துகின்றார். அதாவது அழகாக குழந்தைகளுக்கு, அதாவது கட்டாயப்படுத்தி திணிக்கல, பாடல் மூலமாக, அழகான பாடல் மூலமாக இனிமையாக அதனை கற்றுக் கொடுக்கின்றார். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு 10ஆம் வகுப்பு குழந்தைகள் என்ன செய்கின்றார்கள் அப்படின்னா, இது தொடர்பான வினாக்கள் வரும்போது தவறாக விடை எழுதுகிறார். ஒரு மாத தேர்வுல சரியாக கூறு கூறாய் அப்படின்னு எழுதிடுவாங்க வாழ்த்த. ஆனா அடுத்த மாத தேர்வுல பாத்தீங்கன்னாக்கோ அவர்கள் அந்த கூறு கூறாய் என்ற விடை இல்லாமல் குலை குலையா என்கின்ற விடையினை. என்ன காரணம்? அப்ப வளர்ந்த குழந்தைகள் என்ன ஆகின்றார்கள், தேர்வு நோக்கில் சிந்திக்கின்றார்கள். அப்ப மதிப்பெண் எடுக்க வேண்டும். அப்ப தேர்வு நோக்கில் அவருடைய கவனம் இருப்பதனால் இது நம்முடைய தமிழ் மொழி, தமிழ் மரபு சொற்கள், பழங்கள் என்றால் இப்படித்தான் மரபாக கூறுதல் வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையானது அவர்களுக்கு அது இல்லாமல் போய்விடுகிறது. இது குழந்தைகளை குறை சொல்ல முடியாது. இந்த கல்வியினுடைய வேகம் அந்த மாதிரியாக இருக்கின்றது. ஆனால் நம்ம கவிஞர் கூறியபடி சிறு குழந்தைகளுக்கு இந்த பாடல்களை நாம் கூறுவதனால் அப்ப சிறு வயதிலேயே அந்த குழந்தை அழகா, கற்கள்னா குவிய குவியல், பழங்கள்னா கூறு கூறு, மாடு அப்படின்னா மந்தை, மாடு வந்து கூட்டம் கூட்டம் இருந்தாங்க. அப்ப மாடு மந்தை மந்தை அப்படிங்கிற அந்த மரபு சொற்களை அழகாக கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் வளர வளர இந்த மரபு சொற்களும் அவர்கள் மனதில் வளர்கின்றது. இனி அடுத்ததாக ஒலி வேறுபாடு, இது ரொம்ப முக்கியமானது. இந்த நம்ம பார்த்து வருகின்ற அந்த சிரிக்கும் பூக்கள் என்னும் நூல்ல வந்து 5 பகுதி, அதுல ஒரு பகுதி வந்து வேடிக்கை பாடல்கள். அதுல பாருங்க, அவர் சொல்கின்றார், சந்தைக்கு போனேனே சாம்பல் பூசணையை வாங்கினேனே, சண்டைக்கு போனேனே தாய் திருநாட்டை காத்திடவே, வெள்ளத்தை பார்த்தேனே வேலுசாமி கடையிலே, வெள்ளத்தை பார்த்தேனே விடாமல் பெய்த மழையாலே, தவளையை பார்த்தேனே தரையில் தத்தி செல்கையிலே, தவளையை பார்த்தேனே தங்கை தூக்கி வருகையிலே, கொள்ளையில் கிடைத்தது கொத்து கொத்தாய் மல்லிகை, கொள்ளையில் கிடைத்தது கொடியவனுக்கு தண்டனை. அப்ப எந்த மாதிரியான அந்த உச்சரிப்புகள், லகரம் லகரம். அப்ப இந்த குழந்தைங்க சிறிய வயதிலேயே இந்த ஒலி வேறுபாட்டு சொற்கள் இதுவும் பார்த்தோமானால் நம்முடைய கல்வியில சிறிய குழந்தைகளை விட 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு இந்த மேல் படிப்புகள்ல இருக்கும்போது அந்த குழந்தைகள் மிகவும் தடுமாறுகிறார்கள். அப்ப நம்மளுடைய விதையினை எங்கு நாம சரியாக இட வேண்டும் என்றால், அவர்களுடைய குழந்தை வயதில், அந்த சிறு வயதில் தமிழ் பற்றிய முறையான சரியான அந்த அறிவினை நாம் குழந்தைகளுக்கு விடுதல் வேண்டும் என்பதைத்தான் இவருடைய ஒவ்வொரு பாடல்களும் உணர்த்துகின்றன. இப்ப அடுத்ததாக பார்த்தோம்னால் அவருடைய அந்த நூல் சிரிக்கும் பூக்கள், அது அவர் சொல்வார், வண்ண வண்ண பூக்கள் அப்படிங்கிற நேர காலம் கருதி மிக சுருக்கமாக கூறி செல்கின்றேன், அனைவரும் மன்னிக்கவும். நீலம், பச்சை, சிவப்பு இன்னும் நிறங்கள் பலவும் உண்டு. காலை நேரம் வருவேன், இந்த காட்சி கண்டு மகிழ்வேன். பார்க்கும் போதும் சிரிக்கும், பின் பறிக்கும் போதும் சிரிக்கும், சேர்த்து கட்டும் போதும் சிரிக்கும், அவை சிரித்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த பூக்களினுடைய அந்த தன்மையினை அந்த கவிஞர் இந்த நூலுக்கு வந்து இவர் ஏன் தலைப்பா வைத்தார் அப்படின்னா, முன்னுரையில் அவர் கொடுக்கின்றார். தன்னுடைய நண்பர் காரணமாக அவர் இந்த நூலுக்கு இந்த தலைப்பினை அவர் வைத்ததாக குறிப்பிடுகிறார். ஏன் அப்படின்னா, அந்த நூல் அவர் வெளியே கொண்டு வரும்போது அவருடைய நண்பர் இறந்து விடுகின்றார். எனவே அந்த ஒரு வருத்தத்துல இந்த நூலை வந்து நம்ம நண்பருக்காகவே நம்ம வெளியிடணும் அப்படின்னு சொல்லி
இந்த நூலினை வெளியிட்டார். அதே சமயம் நூலுக்கு சிரிக்கும் பூக்கள் என்றும் தலைப்பிட்டார். இனி அடுத்ததாக குழந்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. குழந்தை நேரம் ஒதுக்குறான். அந்த குழந்தை தானே சொல்லுது பாருங்களேன். ஓடியாட ஒரு நேரம், உணவை உண்ண ஒரு நேரம், பாடம் படிக்க ஒரு நேரம், படுத்து தூங்க ஒரு நேரம், பெற்றோருக்கு ஒரு நேரம், பிறருக்காக ஒரு நேரம், இப்படி நேரம் ஒதுக்குவேன் என்றும் இன்பம் பெற்றிடுவேன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்றைய குழந்தைகள் என்ன செய்கின்றார்கள்? காலையில் எழுந்த உடனே மலஞ்சாலம் கழிக்கிறாங்களோ இல்லையோ, எதையோ ஒண்ணு சாப்பிட்றாங்க. அரை இட்லி ஒரு இட்லி சாப்பிட்றாங்க, அவ்வளவுதான், பள்ளிக்கூடத்துக்கு ஓடுறாங்க. மறுபடியும் சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு வரும்போதே பெற்றோர் தயாரா இருக்காங்க. ஏன்? அடுத்து அவங்கள டியூஷனுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க மறுபடியும் டியூஷனுக்கு ஓட, மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா என்ன செய்யறாங்க? ஹோம்ஒர்க் செய்யறாங்க. அது டியூஷன் ஹோம்ஒர்க்கா, ஸ்கூல் ஹோம்ஒர்க்கானே அந்த குழந்தைக்கே புரியறது இல்லை. அப்படியே ஏதோ ஒரு மயக்கத்துல எவ்வளவு சோர்வா இருக்கும் அந்த குழந்தைக்கு. நாள் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப அது என்ன செய்யுது? என்னன்னு புரியாமலேயே அது ஹோம்ஒர்க்கையும் செஞ்சு மறுபடியும் அந்த மயக்கத்திலேயே படுத்து தூங்கி சரியான நினைவுகளுடன், சரியான இன்ப கனவுகளுடன் எதுவுமே கிடையாது அந்த குழந்தைக்கு. அது என்ன செய்யுது? மறுபடியும் காலையில இருந்து மறுபடியும் அதே மாதிரியே மலஞ்சலம் கழிக்காம மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு ஓடி மறுபடியும் அதே நாள் தொடர்கின்றது. ஆனா கவிஞர் அவர்கள் இந்த குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான தன்மைகள்லாம் இருக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படியான நேரங்கள் எல்லாம் ஒதுக்க வேண்டும், நன்றாக கவனியுங்கள். இது குழந்தை பாடல்கள் தான். ஆனா அந்த குழந்தை பாடல்கள் மூலமாக பெற்றோருக்கு ஒவ்வொன்றும் அவர் உணர்த்துகின்றார். ஏன்னா குழந்தை படிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா சில பெற்றோர் நினைச்சோம், சரி குழந்தை படிச்சுக்கிட்டே இருக்கான், அப்படியே இருக்கட்டும், நம்ம ஏதாவது கூப்பிட்டோம்னா அவனுக்கு டைவர்ட் ஆகும் அப்படின்னு நிறைய பெற்றோர் நினைக்கிறாங்க. மிகவும் தவறுங்க. அந்த குழந்தை நினைக்கிறான், என்ன தெரியலாம் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்க, வா எழுந்து வா, கொஞ்ச நேரம் ஓடி ஆடி விளையாடு, வா கொஞ்ச நேரம் கண்ண மூடி ஒரு 10 நிமிஷம் படுத்து தூங்கு, கொஞ்ச நேரம் கைய காலாச என்று நாம் கூறுதல் வேண்டும். அப்பதான் அந்த குழந்தைக்கு உடல் அளவிலும் மன அளவிலும் அழுத்தம் என்பது குறையும். பாடம் படிக்க ஒரு நேரம், இங்க ஒரு நேரம்னா 1 மணி நேரம் என்னும் கணக்கு கிடையாது. அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தினை ஒதுக்குதல், அதுதான். அதே போன்று பெற்றோருக்கு ஒரு நேரம். எத்தனை குழந்தைங்க வீட்டுல பெற்றோரிடம் பேசுகின்றார்கள்? பள்ளியில் நடந்துட்டு பேசுவது கிடையாது. வீட்டுக்கு வராங்க, இந்த மாதிரி சூழல்ல மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போய் என்ன செய்யறாங்க? இந்த விஷயம் பேசலாமா, இந்த விஷயம் பேசக்கூடாதுன்னு தெரியவே கிடையாது. எல்லா விஷயத்தையும் பேசுறாங்க. அப்படி பேசுறதுனால வருகின்ற விளைவுகளை தான் இன்றைக்கு நாம் பல பிரச்சனைகளாக நாம் தினமும் பார்த்து வருகின்றோம். அதே போன்று தாய்மொழியினை பற்றி குழந்தைகளுக்கு அவர் எவ்வளவு அழகா சொல்லுகிறார் பாருங்க. தாய்மொழின்னு சொன்னாரு, தமிழ் மொழி என்று கூறவில்லை. முதல்ல அந்த பாடலில் குறிப்பிடுவது தாய்மொழி. ஏன் அப்படின்னா, தாய் தாய் சொல்லி தந்த மொழி, தாலாட்டில் கேட்ட மொழி, சந்திரனை அழைத்த மொழி, சாய்ந்தாடி கற்ற மொழி, பாட்டி கதை சொன்ன மொழி, பாடி இன்பம் பெற்ற மொழி, கூடி ஆட உதவும் மொழி, கூட்டுறவை வளர்க்கும் மொழி, மனம் திறந்து பேசும் மொழி, வாழ்க்கையில் உதவும் மொழி. இப்ப தாய் சொல்லி தந்த மொழி. நல்லா பாருங்களேன். அப்போ ஒரு தாய் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போதுதான் அந்த குழந்தைக்கு பேச்சு வளம் ஏற்படும். அதே சமயம் அந்த மொழியின் சொற்கள் அவையெல்லாம் அந்த குழந்தைக்கு புரிய வரும். அது மட்டுமன்று, அடுத்தது குறிக்கிறார் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தாலாட்டில் கேட்ட மொழி. இதுதாங்க ரொம்ப முக்கியம். இன்றைக்கு எத்தனை தாய்மார்கள் தங்களுடைய வீட்டில் குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடுகின்றார்கள். அதை தூங்க வைக்கும்போது மிக வெறுப்போட தான் என்ன செய்யறாங்க, வந்து தூங்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணு டிவியை போட்டு விட்டு அதை பார்த்துக்கிட்டே தூங்க வைக்கிறது, இல்ல செல்லுல பாட்டு பார்க்க விட்டு அப்படியே தூங்க வைக்கின்றது. இந்த மாதிரியான நடைமுறைகள் தான் இன்றைக்கு இருக்கின்றது. ஆனால் அந்த தாயானவள் பாட்டு பாடும்போது அந்த குழந்தைக்கு என்ன ஆகின்றது என்றால், அந்த பாட்டினுடைய இனிமை, அந்த ஓசை, அந்த பாடுகின்ற அந்த பாடல் சொற்கள், அந்த மொழி எல்லாம் அந்த குழந்தை மனதுக்கு போய் இதமா வருடும்போது அந்த குழந்தையினுடைய தூக்கமானது அழகான பூந்தோட்டத்தில் உலவுகின்றது போன்று இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தாலாட்டு பாடலுக்கு அப்படி ஒரு மகிமை இருக்கின்றது. ஒவ்வொன்று கூறுகிறார் பாருங்க. சந்திரனை அழைத்த மொழி, சாய்ந்தபடி கற்ற மொழி, இப்படியாக கூறி வருங்க. கடைசியில தான் அவர் சொல்லுகின்றார், எங்கள் தாய்மொழி மிக இனிய தமிழ் மொழி. இனிய தமிழ் மொழி அப்படியே திருப்பி போடுறாரு பாருங்களேன். இனிய தமிழ் மொழி, அது எங்கள் தாய்மொழி. அப்ப தாய்மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து விடுகின்றார். அதே சமயம் அடுத்ததாக தமிழ் மொழிக்கும் ஒரு பெருமையினை சேர்க்குமாறு குழந்தைகளுக்கு அவர் கூறுகின்றார். அடுத்ததாக இப்ப மொழிப்பற்று, அடுத்ததாக நாட்டுப்பற்று. இந்தியன் என்று சொல்லிக் கொள்வதில் என்றும் பெருமை கொண்டிடுவேன். இந்தியனாக இருந்திட நானும் என்றும் முயற்சி செய்திடுவேன். இந்தியர் அனைவரும் ஒன்றென எண்ணி என்றும் அன்பாய் நடந்திடுவேன். இந்திய நாட்டின் பெருமை உயர இயன்றதை எல்லாம் செய்திடுவேன். இதுவும் குழந்தைகளுக்காக. அதாவது
குழந்தை மனதிலேயே அந்த சொல்லுவாங்க பச்சை மண்ணு அப்படிம்பாங்க. அப்ப நன்றாக பக்குவமாக இருக்கின்ற மண்ணுல நம்ம விதையினை போட்டோமானால் அந்த விதையானது செழித்து வளரும், ஆரோக்கியமாக இருக்கும். எந்த ஒரு அதாவது அதனுடைய வேர்ல எந்த ஒரு பூச்சி இந்த மாதிரி எதுவுமே அண்டாமல் அந்த செடியானது தழைத்து வளரும். அதேதான் குழந்தைகளுக்கும் அதே போன்றுதான். இந்த சிறிய வயதிலேயே இந்த மாதிரியான உணர்வுகளை பாருங்க, இந்தியன் என்கின்ற அந்த உணர்வு, இப்ப மொழின்னு சொல்லி சொன்னாலும் என்னுடைய நாடு என்கின்ற அந்த உணர்வினை, அப்ப அந்த குழந்தை இன்றைக்கு சூழல் நம்ம பார்க்கின்றோம். எல்லா குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இங்க படிக்கின்றார்கள். நம்ம தமிழ்நாடு மட்டுமின்றி வேறு மாநிலங்கள் செல்கின்றார்கள், சில வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர். எங்கே சென்றாலும் என்ன, இந்திய நாட்டின் பெருமை உயர என்றதை எல்லாம் செய்திடுவேன், இந்தியர் அனைவரும் ஒன்றென எண்ணி என்றும் அன்பாய் நடந்துடுவேன். அப்ப என்ன செய்கின்றது அந்த குழந்தையானது? ஏன் அந்த விதையிலேயே சிறிய வயதிலேயே நாம் அந்த எண்ணத்தினை, நாட்டுப்பற்றினை நாம் கொடுத்து விட்டோம். அப்ப குழந்தை இனிமேல் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த மாநிலத்துக்கு போனாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டிலே வேறு எந்த ஊருக்கு போனாலும் சரி, நம்முடைய இந்தியா என்கின்ற அந்த உணர்வானது இருக்கும். ஏன்னா இதுவும் மிக மிக முக்கியமான உணர்வு. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப சுவையான பாடல். நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளவு காலகட்டமா நம்ம பாடிக்கிட்டே இருக்கோம். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலையின் மேலே ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா. ஆனா கவிஞர் அதே பாடலை ஆனா வேறு சிந்தனையாக எவ்வளவு அழகா படைக்கிறார் பாருங்களேன். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, பலகாலம் இப்படி பாடி பயன் இல்லையே, மலை மேலே ஏறி நீ வருவாய் என்றே எண்ணினோம், மல்லிகைப்பூ கொண்டு நீ தருவாய் என்றும் பாடினோம், எத்தனை நாள் பாடியும் ஏனோ நீயும் வரவில்லை, சத்தம் போட்டு பாடியும் சற்றும் நெருங்கி வரவில்லை, உன்னை விரும்பி அழைத்தும் ஓடி நீ வராததால் விண்கலத்தில் ஏறியே விரைவில் வருவோம் உன்னிடம். எவ்வளவு அழகா பாடி முடிக்கிறார் பாருங்க. அப்ப நிலா நிலா ஓடி, அந்த பாடல் ஒரு கற்பனை. என்னைக்கா நிலா ஓடி வருமா? ஆனால் நம்ம நம்முடைய மூதாதையர் அப்படியேதான் பாடி பழக்கினார். ஆனால் குழந்தை கவிஞர், அதான் குழந்தை கவிஞர், குழந்தையாகவே மாறி குழந்தைகளுடைய சிந்தனையில் எவ்வளவு அழகா அறிவியல் சிந்தனையை விதைக்கிறார் பாருங்கள். உன்னை விரும்பி அழைத்தும் ஓடி நீ வராததால் விண்கலத்தில் ஏறியே விரைவில் வருவோம் உன்னிடம் என்ற கவனிங்க. அப்ப அந்த குழந்தை என்ன செய்யும்? அப்படியா, விண்கலம் தான் என்ன, அது என்ன விண்கலத்தில் ஏறணுமாமே, சரி விரைவில் வருவோம் உன்னிடம், அப்ப நம்ம நிலாட்ட போக முடியுமா அப்படின்னு அந்த குழந்தையை சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள். இது ஒரு முக்கிய சான்று. நம்ம நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் அப்துல் கலாம் ஐயா அவர்களை சொல்லலாம். அவருடைய வகுப்பு ஆசிரியர் என்ன செய்தார்? பறவை எவ்வாறு பறக்கின்றது என்று செய்து காட்டினார். அன்றைக்கு அவர் மனதில் விட்ட விதைதான் இறுதி வரைக்கும் அவர் அறிவியல் விஞ்ஞானியாகவே இருந்தார். அப்போ வானத்தில் நாமும் பறக்கலாம், விண்ணில் நாமும் செல்லலாம் என்றெல்லாம் அவருடைய கனவு நாளும் அவர் மனதில் இருத்தி வளர்த்து, அப்ப பாருங்களேன், சின்ன வயதில் அவர் போடப்பட்ட அந்த விதையானது அவர் வளர வளர அந்த அறிவியல் சிந்தனையானதும் அவரோடவே வளர்ந்து அவருடைய பணியாகட்டும், அவருடைய சிந்தனையாகட்டும், அவருடைய சொல் செயல் ஆகிய அனைத்தும் பார்த்தோமானால் அறிவியல் உலகிற்கு ஒரு சான்றாக முன்மாதிரியாகவே இருந்து வாழ்ந்தார். அதனால்தான் கவிஞர் இவ்வாறு படைக்கின்றார். இனி அடுத்ததாக குழந்தைகள் மனதுல இயற்கை பற்றிய சிந்தனையை விதைத்தல். தாத்தா வைத்த தென்னையுமே தலையால் இளநீர் தருகிறது, பாட்டி வைத்த கொய்யாவும் பழங்கள் நிறைய கொடுக்கிறது, அப்பா வைத்த மாஞ்செடியோ அல்வா போல பழம் தருது, அம்மா வைத்த முருங்கையுமே அளவில்லாமல் காய்க்கிறது, அண்ணன் வைத்த மாதுளையோ கிண்ணம் போல பழுக்கிறது, சின்னஞ்சிறுவன் நானும் ஒரு செடியை நட்டு வளர்ப்பேனே. ரொம்ப கவனிக்க வேண்டியது. குழந்தைகளுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, பல பெற்றோர்களாகட்டும், வீட்டு பெரியவர்களாகட்டும், நீ இதை செய்ய அதை செய் அப்படின்னு சொல்கிறார்கள். மிகவும் தவறு. குழந்தைகளுக்கு ஏற்கனவே இருந்த காந்தியடிகள், நேரு, காமராஜர், அப்படி அவர்களுடைய சிறப்புகளை எல்லாம் நாம் சொல்லலாம். ஆனால் அவர்கள் கண் எதிரில் நடமாடும் ஒரு முன் மாதிரியாக ரோல் மாடல் யார் இருக்க வேண்டும் என்றால் நாம் தான் இருக்க வேண்டும். அதாவது அந்த குழந்தையின் எதிரில் உலவுகின்ற பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அந்த பள்ளி சூழல், இந்த மாதிரியான கவிதைகள் அவைதான் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பாருங்க, தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, அண்ணன், அப்ப எல்லாருடைய இதுவும் இருக்கும்போது அந்த குழந்தை தானா முன் சொல்லுது பாருங்களேன், நானும் ஒரு செடியை நட்டு வளர்ப்பேனே. எவ்வளவு அழகு பாருங்க. யாருமே சொல்லல, நீ செடின்னு சொல்ல, அந்த குழந்தை தானாகவே முன் நானும் ஒரு செடியை நட்டு வளர்ப்பேனே. அதே சமயத்துல அந்த எதுகை முனைகள், தாத்தா தலையால், பாட்டி பழங்கள், அப்பா அல்வா, அம்மா அளவில், அண்ணன் கிண்ணம், எவ்வளவு அப்படி எதுகை முனை விளையாடுது பாருங்க அந்த கவிதையில். இதுதான் இந்த ஓசை நயம் தான் குழந்தைகளுக்கு தேவையானது.
ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், வெளிநாட்டில எல்லாம் குழந்தை பாடல்கள் பாடினார்கள் என்று நான் கூறினேன். அது என்னவென்றால், அவர்கள் ரைம்ஸ் என்று பாடினார்கள். ரைம்ஸ் என்றால் ஓசைதான் ஒத்து இருக்கும், அவற்றில் பொருள் இருக்காது. அதைத்தான் பாரதியார் உணர்ந்தார். இவையெல்லாம் பொருள் இல்லா பாட்டுக்கள், அதாவது நான்சென்ஸ் ரைம்ஸ் என்றார் அவர். அதனால அவர் என்ன செய்தார், பாப்பா பாட்டு எடுத்து பாடினார். அவரை பின்தொடர்ந்து கவிமணி பாடினார். அவரை பின்தொடர்ந்து அழவள்ளியப்பா, அவரை பின்தொடர்ந்து செல்ல கணபதி, இன்னும் பல கவிஞர்கள் இன்றைக்கும் எழுதி கொண்டு இருக்கின்றார்கள். சரிங்களா? இப்ப அடுத்ததாக பார்த்தோமானால், இறைவனை கும்பிடுகின்ற அந்த வழக்கத்தினை நம்ம குழந்தைகளுக்கு வளர்க்க வேண்டும். அதையும் ஒரு பாடல் மூலமாக விளக்குகின்றார். இறைவா, எனக்கு ஒரு வரம் தருவாள், இனியதை நினைக்க, இனியதை பேச, இனியதை செய்ய. பாருங்களேன், எண்ணம், வாக்கு, செயல், அந்த மூன்றும் நம்ம குழந்தைகளுக்கு இந்த சிறு வயதிலேயே இட்டு விட்டோம் வைத்துக் கொள்ளுங்களேன், அவங்க வளர வளர எத்தனை பிரச்சனைகள் வரும், சந்தித்தாலும் அவர்கள் நேர்மறை சிந்தனையோட அவர்கள் வாழ்வார்கள். நேர்மறையான முடிவுகளையே அவர்கள் எடுப்பார்கள். திறம்பட செயல் புரிவார்கள். அவங்க பக்கத்துல பெற்றோர் இருக்க வேண்டும், நண்பர்கள் இருக்க வேண்டும், தாத்தா பாட்டி இருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. அவர்கள் எங்கு இருந்தாலும் சரி, அவர்கள் தம்முடைய அந்த நேர்மறை சிந்தனையிலிருந்து மாறாமல் அந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கி வெல்வார்கள். அதுதான் அவர் சொல்லுகிறார், எண்ணம் வாக்கு செய்கையிலே இனிமை இருந்தால் வாழ்க்கையிலே இன்பம் இன்பம் இன்பம்தான், இல்லாவிட்டால் துன்பம் தான். அப்ப இதன் மூலமாக எண்ணம் வாக்கு செய்கைகளை குழந்தைகளுக்கு இனிமையாக வைத்திருக்க இறைவா நீதான். ஏன்னா நம்ம பெரியவங்க என்ன செய்வோம், சாமிகிட்ட போய் நின்றுக்கிட்டு எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு வேண்டுவோம். ஆனா குழந்தைகள் என்ன மாதிரி வேண்டுகின்றன பாருங்கள். இனி அடுத்ததாக இப்படியாக இந்த குழந்தை கவிஞரானவர் தாமே குழந்தையாக மாறி குழந்தைகள் பேசுவதாக எதையுமே நன்றாக கவனிக்க வேண்டும். பாரதியார் கூறினார், பொய் சொல்லலாகாது பாப்பா, புறம் சொல்லலாகாது பாப்பா. ஔவையார் சொன்னாங்க, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் என்றெல்லாம். அப்ப குழந்தைகளுக்கு உத்தரவிடுவது போன்று, குழந்தைகளுக்கு அறிவுரை கூறுவது, குழந்தைகளுக்கு பிடிக்காதது அறிவுரை, வழிகாட்டுதல் கூட கொஞ்சம் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா அறிவுரையினை என்றுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆக அவர்கள் என்ன செய்கின்றார், அவர் கவிஞர் இந்த மாதிரியாக குழந்தைகளுக்கு இந்த ஒழுக்கம், பண்பு, இறை சிந்தனை, நல்ல பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை தன்னுடைய கவிதையின் மூலமாக குழந்தைகள் கூறுவதாக அவர் அமைத்தார். ஒன்று என்னவென்றால், குழந்தைகளுக்கு பள்ளி பாட புத்தகங்களையும் தாண்டிய சிந்தனைகள் வேண்டும். அப்ப அந்த புத்தகங்களை தாண்டிய புத்தகங்களை நாம் குழந்தைகளுக்கு வாங்கி தருதல் வேண்டும். அடுத்து இரண்டாவது பதிவு என்னவென்றால், அப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குமுறத்துல சிறுகதை, நகைச்சுவை அல்லது துணுக்கு செய்தி இதெல்லாம் தாராளமா எங்களை எல்லாம் படிக்க வச்சாங்க. ஏன்னா அதுல அந்த தொடர்கள்ல பாத்தீங்கன்னா அருவருப்பில்லாத அல்லது நன்றி கலக்காத சொற்கள் எல்லாம் இருக்கும். அவற்றையெல்லாம் படித்து நம்ம தலைமுறையினர் வளர்ந்தோம். இன்றைக்கும் வாசிப்பு என்பது நம்முடைய இருக்கின்றது. அந்த மாதிரியான புத்தகங்கள், பள்ளி புத்தகங்களை தாண்டிய புத்தகங்களை குழந்தைகளை வாசிக்க செய்தல் வேண்டும். அதே போன்று இரண்டாவது கருத்து, இன்றைக்கு பார்த்தோம்னா சிறிய நகரங்களில் கூட புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. அப்ப குழந்தைகளை பெற்றோர்கள் கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். மிகவும் பாராட்டுக்குரிய செயல்தான். ஆனால் ஒன்று என்னவென்றால், அந்த குழந்தைங்க அந்த கண்காட்சி போயிட்டு அந்த டிராயிங் புக்கு, இல்ல கலரிங் புக்கு, பெயிண்டிங், இந்த மாதிரியான புத்தகங்கள், படக்கலை புத்தகங்கள் இதெல்லாம் தெரிவிச்சு, அம்மா எனக்கு இது வாங்கித்தாங்களே, அப்பா எனக்கு இது வாங்கித்தாங்களேன்னு கேட்கறாங்க. ஆனா பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அளவு கூட போன பெரியவங்க என்ன செய்யறாங்க, அண்ணனோ இல்ல வேற யாரும் தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் வேற உறவுகள் சென்றால் அவங்க என்ன செய்யறாங்க, இதெல்லாம் என்ன 4 நாள்ல பெயிண்ட் அடிச்சா அவ்வளவுதான், தூக்கி போட வேண்டியதுதான். இந்த புத்தகம் படி, ஐஏஎஸ் ஆவது எப்படி, ஐபிஎஸ் ஆவது எப்படி, போட்டித் தேர்வுகளில் வெல்வது எப்படி, இதெல்லாம் படிச்சேன்னா நீ 12th முடிச்சோடனே இதெல்லாம் படிச்சு உடனே பெரிய வேலை போவ, நிறைய சம்பாதிப்ப, உன் குடும்பம் நல்லா இருக்கும், நீ நல்லா இருப்ப. இந்த அப்ப கொச்சா குழந்தையோட அந்த சாதாரண கனவு அது எப்படி, ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியும் நமக்கு நல்லா வரைய தெரியும், அல்லது நல்லா பெயிண்ட் அடிக்க தெரியும், நல்லா கலரிங் கொடுக்க தெரியும். அப்ப அந்த சின்ன சின்ன ஆசைகளை பெற்றோர்கள் புத்தக கண்காட்சி குழந்தைகள் கேட்கின்ற அந்த புத்தகங்களை, பெரிய பெரிய எழுத்துக்கள்ல புத்தகங்கள் இருக்கும், அவற்றையெல்லாம் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து ஊக்குவித்தலை ஏற்படுத்த வேண்டும். அப்பதான் குழந்தைகளுக்கு புத்தகத்தின் மீதான, புத்தக வாசிப்பின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். இணையத்தை தாங்களாகவே அவர்கள் குறைப்பார்கள். இதனால் அவர்கள் உள்ளம் மட்டுமன்று உடல் நலமும் காக்கப்படும். கண் கெடாது, மனம் கெடாது. இந்த வாசிப்பின் மூலமாக நான் கூற வந்தது நிறைவாக என்னவென்றால், பெற்றோர்களுக்கு பெரியோர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். அதாவது குழந்தைகளுக்கு எப்பவுமே செல்லுலயே காட்டிக்கிட்டு அல்லது டிவியிலேயே பார்த்துக்கிட்டு குழந்தைகளை தயவு செய்து பழக்காதீர்கள். அதே சமயத்தில் இணையத்தில் தகவல்களை தேட அனுமதிக்காதீர்கள். இணையத்தில் எத்தனையோ தகவல்கள் அவரவர் சொந்த விருப்பங்களை சேர்த்து பதிவிடுகிறார்கள்.
எனவே பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான புத்தகங்கள், அப்பதான் கற்பனை திறன் குழந்தைகளுக்கு கிடைக்கும். கற்பனை தீர்ந்து விட்டாலும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான், எதுவுமே கிடைக்காது. அப்ப டிவியில எல்லாவற்றையும் காட்டுகின்ற எல்லாவற்றையும் குழந்தைகள் காட்டிவிட்டா அவருடைய கற்பனை திறனானது மழுங்கிவிடும். எனவே பெற்றோர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், அது பழைய சிறுவர் புத்தகமாக இருந்தாலும் சரி. இப்ப உதாரணமாக நீங்க சில புத்தகங்களை காட்டுகின்றேன் பாருங்களேன். சுட்டி வீரன் என்னும் புத்தகம், அதே சமயத்துல குட்டி ஆகாயம், இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கின்றது குட்டி ஆகாயம். குழந்தைகளுக்காக ஒரு புதிய முயற்சி இந்த புத்தகம். அடுத்ததாக பார்க்கும்போது மின்மினி, அதே போன்று பெஸ்ட் பட்ச் அப்படின்னு சொல்லி, அதான் ஆங்கில பத்திரிகைகளும் இருக்கு. கோகுலம், இந்த மாதிரி பழைய புத்தகங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. பாத்தீங்கன்னா சுட்டி வீரன் கிரியேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அப்ப இதுல இருக்க இந்த சின்ன சின்ன பிட்டெல்லாம் எடுத்து வச்சு குழந்தைங்க அழகா செய்யலாம். டைனோசர் மாதிரி செய்யலாம், ரயில் பெட்டி மாதிரி செய்யலாம். இந்த மாதிரியான ஒரு சிந்தனை திறனை வளர்க்கின்றன. ஆனா தொலைக்காட்சியிலோ இணையத்திலோ அதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு கிடைப்பது கடினம். எனவே பெரியவர்களே, தயவுசெய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு அது பழைய இதழ்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அவற்றை வாங்கி கொடுங்கள். இப்ப முடக்க காலகட்டம், அதனால அதை வாங்கி கொடுக்க முடியாதேம்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா இணையத்துல போய் தினமணின்னு பாருங்க. அதுல சிறுவர் மணி கொடுக்குறாங்க. படக்கதைகள் இருக்கின்றன, சிறிய கதைகள் இருக்கின்றன, புதிர்கள் இருக்கின்றன, வண்ணம் தீட்டுதல் அவையெல்லாம் இருக்கின்றன. அப்ப என்ன செய்யலாம், அந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரி இணையத்திலிருந்து சிறுவர் புத்தகங்களை தேடி கொடுத்து அதனை அவர்கள் படிக்க செய்யுங்கள். குழந்தைகளுடைய வாசிப்பு திறன் அது நன்றாக அமையும். ஏன்னா இந்த பார்த்தோமானால் 10ஆம் வகுப்பு குழந்தை கூட தமிழ் படமே வாசிக்க தெரியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா அந்த வாசிப்பு பழக்கம் இல்லையே. அப்ப இந்த சிறுவர் இதழ்கள் மூலமாகத்தான் அவர்களுக்கு அந்த வாசிப்பு திறனானது பெருகும். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி.